புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் என்று அழைக்கப்படும் ராஜீவ்காந்தி அரசு பேருந்து நிலையம் தற்போது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலம் புனரமைப்பு மற்றும் புதிய கட்டிடங்கள் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகிறது. பணிகள் மேற்கொள்ளும் பொழுது பேருந்து நிலையத்தின் உள் பேருந்துகள் வந்து செல்வது மிகவும் சிரமமாக உள்ளது. ஆகையால் புதிய பேருந்து நிலையம் கட்டுமான பணிகள் விரைந்து முடிக்க ஏதுவாக புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள AFT மைதானத்தில் தற்காலிக பேருந்து நிலையம் அமைப்பது குறித்து ஆலோசனைகள் மற்றும் கள ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு முடிவெடுக்கப்பட்டது. அதன்படி இறுதியாக பேருந்து நிலையம் மாற்றுவது சம்பந்தமாக சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தலைமையில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் அலுவலகத்தில் நடைபெற்றது. ஆலோசனையில் பேருந்துகள் வந்து செல்வதற்கு ஏதுவாக தற்காலிகமாக அமைக்கப்பட்ட பேருந்து நிலையம் பொதுமக்களுக்கு ஏற்றவாறு உள்ளதா எனவும் மற்றும் சுத்தமான குடிநீர், சுகாதாரமான கழிவறைகள் சரியான முறையில் அமைக்கப்பட்டுள்ளதா மற்றும் பொதுமக்களுக்கு ஏதுவாக நிழல் பந்தல்கள் அமைக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்தும் தனியார் பேருந்துகள் மற்றும் அரசு பேருந்துகள் பேருந்து நிலையத்தில் வந்து செல்வது குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. இந்த ஆலோசனையில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் செல்வம், ஸ்மார்ட் சிட்டி திட்ட தொழில்நுட்ப அதிகாரி ரவிச்சந்திரன், புதுச்சேரி நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், உருளையன்பேட்டை காவல் நிலைய அதிகாரிகள், மின்துறை உதவி பொறியாளர் ஜேம்ஸ் மற்றும் புதுச்சேரி போக்குவரத்து துறை அதிகாரிகள், தமிழக அரசு பேருந்து மற்றும் போக்குவரத்து துறை பிரதிநிதிகள், புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகள், மேலும் புதுச்சேரி தனியார் பேருந்து உரிமையாளர் நலசங்கத்தை சேர்ந்த சங்க நிர்வாகிகள், புதிய பேருந்து நிலைய கட்டுமான ஒப்பந்ததாரர்கள் என பலர் இதில் கலந்து கொண்டனர். எஸ்பி டிராஃபிக், நகராட்சி அதிகாரிகள் மற்றும் பஸ் அசோசியேஷன்லேருந்து வந்திருக்கக்கூடிய மெம்பர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம கூட வந்து அவராக இருக்கிறாங்க, ஆர்டிஓ ப்ளஸ் வந்து சொன்ன மாதிரி எஸ்பி டிராஃபிக் இருக்கிறாங்க, எஸ்ஐ பழைய பஸ் ஸ்டாண்ட் போகிறவங்க, சேதராப்படம் போகிறவங்க, அந்த சைடு காட்டாக்கும் போகிற வண்டிங்களாம் அங்கே வந்து கொடுக்குறோம். நீங்கள் அதையும் யூஸ் பண்ணீங்கன்னு சொல்கிறோம். அது வந்து நீங்கள் டீம் ஒர்க் பண்ணீங்க. அதை எப்படி செய்யலாம், இல்லை பசங்களை கொஞ்சம் ஸ்டே பண்ணி இல்லை ஒரு டைமுக்கு வரணும்னா அங்கே நிறுத்தி கூட எடுத்தாரு சொல்லி ஃபுல்லாக வந்து நிறுத்தி வராங்க. அதுக்கு நம்ம என்னன்னா இந்த வே இருக்குது இல்லைங்களா, வண்டி என்ட்ரி எக்ஸிட், அதில் வந்து நம்ம வந்து ஜீப்ரா கிராசிங் மாதிரி போட்டு அந்த இடத்துங்களில் வண்டியை வந்து யாரும் நிறுத்தக்கூடாது. அந்த அப்போ இந்த வண்டியை சுற்றி வரதுக்கு போகிறதுக்கு நீங்கள் வந்து இந்த கடலூர் மார்க்கமாக போகிறது மட்டும்தான் நீங்கள் அங்கே கேட்டு போட்ட பிறகு வெளியே வரணும். அப்போ என்ன செய்யணும், மற்றவங்க வந்து சுற்றி வர்றதுக்கு ஈஸியாக இந்த ஒரு 20 அடி 25 அடியில் நம்ம. உங்களுக்கு இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்ம நேயம் டிஜிட்டல் யூடியூபை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே.